பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டன்டான விஷ்ணு விஜய் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பயங்கரமாக பிஸியாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலேஜுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து போயிருந்தாரு. அங்கே அவர் வந்து பேசின ஒரு பேச்சு வந்து ஸ்பீச் வந்து பயங்கரமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் ரீச் ஆச்சு, சோஷியல் மீடியாவிலும் பயங்கர ரெஸ்பான்ஸ் அள்ளிச்சு. ஸோ அது தொடர்ந்து வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கூலுக்கும் வந்து விஷ்ணு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து போயிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலாவும் கூட கெஸ்ட்டாக வந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து கெஸ்ட்டாக கலந்துக்கிட்ட ஒரு ப்ரோக்ராமை வந்து அங்கே இருக்கிற ஒரு ப்ரைவேட் சேனல் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து காலேஜில் இருந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து விஷ்ணுவும் கேபிஒய் பாலா கூட சேர்ந்து வந்து டான்ஸ் ஆடினாரு. ஸோ வந்து விஷ்ணு வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்தே நம்ம பார்த்துருப்போம், எல்லாரும் டான்ஸ் ஆடினாங்கன்னா தான் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவார். ரீசெண்டாக போன காலேஜ் ஃபங்க்ஷன்லேயே வந்து அவரை பாட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் தனியாக பாட்டெல்லாம் எனக்கு வராது, நீங்கள் வேணால் கூட சேர்ந்து ஆடுங்க, நான் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அங்கேயும் வந்து ஒரு க்ரௌடாக வந்து டான்ஸ் ஆடினதுனால விஷ்ணுவுமே சேர்ந்து அவங்க கூட வந்து சேர்ந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடி அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணார். ஸோ வந்து காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டப்போ அந்த வீடியோ எப்படி வைரலாக போச்சோ அந்த மாதிரியே ஸ்கூலில் கலந்துக்கிட்டு டான்ஸ் ஆடின விஷ்ணு விஜயோட இந்த வீடியோவும் வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ விஷ்ணு விஜய் வந்து ஒரு பக்கம் பயங்கரமாக ஒரு நடிச்சிட்டு இருந்தாலுமே படங்களும் கமிட் ஆகியிருக்காரு, அதுக்கப்புறம் வெப் சீரிஸும் அடுத்தடுத்து நடிக்க இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் சீஃப் கெஸ்ட்டாகவும் போயிட்டுருக்காரு. ஸோ பிக் பாஸில் அவர் எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அந்த நோக்கம் அவருக்கு வந்து கை கூடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.